சார் எடப்பாடி வந்து ஒரு 4.5 வருஷம் முதலமைச்சராக இருந்து தன்னை நிலைநிறுத்தி இருக்காருல்ல சார். 2 டேர்ம் கூட தான் பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்து அவர் கட்சியில் இருந்தார் சார். அது வந்து ஒரு சின்ன டென்யூர் சார். அவங்க ஜெயலலிதா மேடம் பிரிசனில் இருப்பதன் காரணமாக சீஃப் மினிஸ்டராக இருந்தார். அது ரொம்ப ரொம்ப கம்மியான நாட்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 1 டென்யூர் அவர் இருந்திருக்காருல்ல. ஆனால் 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் என்டிஏல சேரணும்னு விருப்பப்படும் பொழுது எடப்பாடி மேல தலைவர்களுக்கு என்ன கோவம்னா 2 கோவம். முதல் கோவம் ஒருத்தரா வெளில போயிட்டே இருக்காங்க, நீ எல்லாரும் வெளியில் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஓகே, இது வரைக்கும் 4 பேர் 5 பேர் போயாச்சு. 2வது என்டிஏல பலப்படுத்தணும்னு அமித்ஷா சொல்றது ஒரு காரணம் இருக்கு. இப்போ விஜய்க்கு இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வே பிரகாரம் 15லேருந்து 20% வாக்கு சதவீதம் அது இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் சர்வே உங்களுக்கு வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். 20%, 20%ங்கிறது வந்து பெரிய ஹியூஜ். என்டிஏவோட பெருசு. என்டிஏ 17-18 வச்சா கூட அதோட பெருசு. அதிமுகவோட 20 அதிமுக ஒரு காலத்தில் 40 இருந்தது, 45 கழுத தேஞ்சு கட்டரும்பா போச்சு. 20-25 கூட இல்லை. கிட்டத்தட்ட இப்போ அதிமுகவும் விஜயம் ஒரே லெவலில் பயணிக்கிற லெவலில் போயிட்டு இருக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸில். ஓகே, 20-25 அந்த மாதிரி. ஸோ இது என்னன்னா எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணால் கூட விஜயும் அதிமுகவும் தனியாக போட்டி போட்டால் திமுகவை அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு இவங்களே கைப்பிடிச்சு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறதுக்கு சமம் அப்படின்னு அமித்ஷா ஃபீல் பண்ணுறார். அவருடைய அரசியல் ஞானம், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸு, அவர் இப்போ எல்லா மாநிலங்களையும் தேர்தல் நடத்தி பீகாரில் ஜெயிச்சு காமிச்சிருக்கார். ஸோ எடப்பாடியை எப்படி டீல் பண்ணுவார் அப்படி அமித்ஷான்னு தெரியல. எடப்பாடியை கண்டினியூ பண்ண வச்சு பண்ணுவாங்களா, இல்லை அவர்கிட்ட பேசி பார்ப்பாங்களா, கன்வின்ஸ் பண்ண பார்ப்பாங்களா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆக மொத்தம் விஜய் தாவேக்காக்கு போகிறதுல டெல்லியோட பங்கு இருக்குன்ற ஒரு செய்தியும் வந்துட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறதுனால நிரூபணமாக சொல்ல முடியல.